அலிகேட்டருக்கு தண்ணி மாற்ற போகிறோம். இப்போ அலிகேட்டரை வந்து இதில் விட்டுருக்கலாம். அலிகேட்டரை பிடிக்கலாம். அலிகேட்டரை பிடிச்சாச்சு. அலிகேட்டர் கொஞ்சம் வாங்கி 1 மாதம் ஆயிடுச்சு. அலிகேட்ரு இப்போ இன்னொன்று பிடிச்சிக்கலாம். 2 ஆகிறோம். தண்ணியை நம்ம கீழே இறக்குறோம். அலிகேட்டரை பிடிச்சிட்டு இப்போ இதை போட்டுக்கலாம். தண்ணி எப்படி தண்ணி இறங்கினோன்னே மாற்றலாம். அது நல்லா தேய்ச்சி கழுவணும். பாச போகிறதுக்கு ஏதோ ஒரு லிக்விட் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம தண்ணி இறக்காச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி கழுவலாம். வாடா இங்கே வளைக்கிட்டு கட் பண்ண கழுவி முடிச்சாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ வந்து தொட்டி கழுவிட்டு மீனை விட போகிறோம். பாருங்க அலிகேட்டருக்கு விடலாம். அலிகேட்டர் ரொம்ப தொல்லுது. அலிகேட்டர் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இதை காட்டுது. இப்போ இந்த அலிகேட்டரை பிடிச்சிக்கலாம். 2வது அலிகேட்டரை. இந்த அலிகேட்டர் ரொம்ப தொல்லுது. இதுதான் ஆக்டிவாக இருக்குது. ரொம்ப அக்ரெசிவாக இருக்குங்க காய்ஸ். ஆமாம், கடிக்குது வேறு. காய்ஸ் நம்ம இப்போ விட்டாச்சு. இப்போ பாருங்க ஆஃப் பண்ணுறோம். நம்ம இப்போ யாராவது வந்து அலிகேட்டர் பண்ணலாம். இப்போ சாப்பிடுது பாருங்கள். சண்டை போட்டுதுங்க 2ம். இதான் இது சாப்பிடு. நம்ம அலிகேட்டருக்கு ஏதோ பேர் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்க. நேமு நம்ம ஜோரோ ரொம்ப ஜூம் பண்ணுற. போதுண்டா.